ஹலோ ட்ரேடர். இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீக்குக்கான லிமிட் ஆர்டர்ஸ் தான் நான் தரப்போகிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக செட் லிமிட் ஆர்டர் கொடுத்துக்கலாம். ப்ரைஸ் அங்கே வரும்போது ட்ரிகர் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் இதுதான் ஹை ஸ்டாப் லாஸ். இது உங்களோட ப்ரைஸ் ட்ரிகர். டார்கெட் அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லிமிட் ஆர்டர் செட் பண்ணிக்கிங்க. நான் ஒவ்வொன்றுத்துக்கும் லிமிட் ஆர்டர் மாதிரி கொடுக்கல, மார்க்கெட் செட்டப்பில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதில் என்ன லிமிட் ஆர்டர்ஸ் வருதோ அதை நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணி நீங்கள் லிமிட் ஆர்டர்ஸ் போய்க்கலாம். இந்த வீக்குக்கான லிமிட் ஆர்டர்ஸ் ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக செட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு எப்போ பிரச்சனை ஆகுதோ, மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ இது வந்து 4 ஹவர் சார்ட் தான். ஸோ ஈஸியாக முன்னாடியே தெரியும். ஸோ டெய்லி அப்டேட் இருந்தாவே போதும். உங்களுக்கு 100% நான் ரிவர்ஸ் ஆச்சுன்னா சொல்லிடுவேன். 15 மினிட்ஸ் செட்டப்னா தான் ரிஸ்க்கு. 4 ஹவரில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் பண்ணாவே போதும். உடனே அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் என்னோட பெண்டிங் லிமிட் ஆர்டர். ஜிபிபிஏடி கரண்ட்லி ரன்னிங்கில் இருக்குது. ஏடிசிஹெச்எஃப் இது ரெண்டுமே ரிஸ்க் என்ட்ரி. ஸோ நான் இது ரெண்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணல. யூஎஸ்டிஹெச்எஃப்பும் கரண்ட்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஹீரோ ஏடி கரண்ட்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. லிக்விடிட்டி இருக்குது, ஸ்வீப் இருக்குது, பிரேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். ஓகே. ஏடிஎஸ்டி இதுவும் ஒன் ஆஃப் த ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். கண்டிப்பாக இதில் வந்து ஹையர் வேல்யூம் இருக்குது. ஸோ 100% ரிவர்சலுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். யூரோச்செஃப் இது ஒரு மீடியம் ப்ராபபிலிட்டி செட்டப் தான். எப்போதுமே ட்ரெண்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் ஒரு ட்ரேடு போகிறீங்கனாவே அது ஒரு மீடியம் ப்ராபபிலிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே லிக்விடிட்டி அதிகமாக இருக்காது. ஸோ மார்க்கெட் நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி தான் அது லிக்விடிட்டியே எடுத்துக்கும். ஸோ அடுத்து யூஎஸ்டி கேட் இதையும் செக் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு மீடியம் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? மீடியம் ப்ராபபிலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. பிக்கர் லிக்விடிட்டி இல்லாமல் மைனர் ஸ்வீப் மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். ஏடி கேட் இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் தான். இது ஆல்ரெடி மிட்டிகேட்டட் கரண்ட்ல இருக்கு. பட் ஆனால் லாஸ்ட் டைம் இது அதிக செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு, கரண்ட்ல குறைஞ்சிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே போயிட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம். இங்கே இருந்து அப்படியேவும் ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை இப்படியும் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இதுவும் ஒரு மார்க்கெட் வந்து இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் தான். ஸோ நோ இஷ்யூஸ். நீங்கள் போகலாம், லிமிட் செட் பண்ணிக்கலாம். நான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ அப்டேட் பார்க்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
நான் கண்டிப்பாக வீக்லி அனலிசிஸ் ஃபாரெக்ஸ் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ப்ளஸ் எல்லாமே லிமிட் ஆர்டர்ஸாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் உங்களால் வந்து ட்ரேட் அப்பப்போ போக முடியும். ஸோ இப்போதைக்கு எல்லாமே லிமிட் ஆர்டர்ஸ் தான். கூடிய சீக்கிரம் நான் கோர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே செட்டப் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். முதல்ல நீங்கள் வந்துட்டு லிமிட் ஆர்டர்ஸை செட் பண்ணுங்கள். இல்லைன்னா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். லிமிட் ஆர்டர்ஸை ஒரு இடத்துல நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிட்டு இல்லை மார்க்கெட்டில் மார்க் பண்ணி வைங்க. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதான்னு பாருங்கள், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். என்னோட மார்க்கெட் அப்டேட்டையும் பாருங்கள். நான் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஆகலைனா மோஸ்ட்லி உங்களோட 90% ஆஃப் ட்ரேடை நான் எப்போல்லாம் பிரேக் ஈவன் சொல்கிறேன்னா நீங்கள் அப்போதைக்கு பிரேக் ஈவன் பண்ணிக்கணும். பிரேக் ஈவன் பண்ணால் தான் ட்ரேட் லாஸில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லிமிட் ஆர்டர்ஸ் பண்ணதோடு நிப்பாட்டாமல் கண்டிப்பாக அந்த லிமிட் ஆர்டர்ஸில் 50% ஆஃப் ட்ரேட் வந்து டார்கெட்டை ரீச் பண்ணும். ஸோ உங்களுக்கு அதுவே பெனிஃபிட் தான். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் 1:2.5 ரேஷியோ தான் கொடுத்துருப்பேன் ட்ரேட் எல்லாமே. ஸோ நீங்கள் ஷுவராக பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.